மதுரையில் திமுக பிரமுகர் தலையை வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1000 ரூபாய் வட்டி பணத்திற்காக நண்பனின் தலையை வெட்டி 4 கிலோமீட்டர் தொலைவில் வீசியதன் பகீர் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த மங்கம்மாள்பட்டி பகுதியில் சனிக்கிழமை மாலையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. அதை கண்ட அந்த வழியாக சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றியதும் தலை எங்கேனும் வீசப்பட்டுள்ளதா என தேடுதல் வேட்டையில் இறங்கினர். சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் டி கல்லுப்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே துண்டிக்கப்பட்ட தலை கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடலையும் தலையையும் பொருத்தி பார்த்து வைத்தபோது அது டி கல்லுப்பட்டியைச் சேர்ந்த திமுக பிரமுகரான கொக்கி முருகேசன் என்பது தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆங்காங்கே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் தேவன்குறிச்சியைச் சேர்ந்த ராஜசேகர் மற்றும் பென்னி என்ற பார்த்திபன் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. கொலை செய்யப்பட்ட கொக்கி முருகேசனும் ராஜசேகரும் நண்பர்களாக இருந்துள்ளனர். இதில் முருகேசனின் மகன் மணியிடம் ராஜசேகர் தனது இருசக்கர வாகனத்தை 25,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு உரிய பணத்தை கொடுத்து இருசக்கர வாகனத்தை ராஜசேகர் மீட்டுள்ளார். ஆனால் அடமானமாக கொடுத்த பணத்திற்கு 1000 ரூபாய் வட்டி வேண்டும் என்று மணி கேட்டுள்ளார். அதை கொடுக்க மறுத்ததால் ராஜசேகருக்கு மணிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த மணி கடந்த 25ஆம் தேதி தனது நண்பர்களுடன் சென்று ராஜசேகர் மற்றும் பெண்ணியை தாக்கி அரிவாளால் வெட்டி உள்ளனர். இதில் லேசான காயத்துடன் இருவரும் உயிர் தப்பி உள்ளனர். இந்த நிலையில் பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளலாம் என கூறி தனது நண்பர் ராஜசேகரை சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைத்துள்ளார். அதை நம்பிய முருகேசனும் சனிக்கிழமை பிற்பகலில் டி கல்லுப்பட்டி அருகே உள்ள மங்கம்மாள்பட்டி சுடுகாட்டு பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு ராஜசேகர் மற்றும் பென்னி மது குடித்துக் கொண்டிருந்தனர். மது போதையில் இருந்தவர்கள் தனியாக சென்ற முருகேசனிடம் தகராறு செய்துள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தில் முருகேசனை தாக்கி கத்தியால் கழுத்தை அறுத்து துடிக்க கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். பின்னர் உடலை அங்கேயே போட்டுவிட்டு தலையை மட்டும் 4 கிலோமீட்டர் தொலைவில் தூக்கி வீசிச் சென்றனர். தொடர்ந்து ராஜசேகர் மற்றும் பெண்ணியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கொலை வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1000 ரூபாய் வட்டி பணத்திற்காக நண்பனின் மகனை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர் சமாதான பேச்சுக்கு அழைத்து நண்பனையே கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் திருமங்கலம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.